செஞ்சாங்க. அவங்க செஞ்ச ரைட்டு, நான் செஞ்சது தப்பு இல்ல அது சின்ன சின்ன விஷயமா வெளியே வந்துட்டு இருந்துச்சு. நீங்க ஃபுல் ஃபிளஷ்டா இதே ஒரு ஒர்க்கா எடுத்து எல்லா யூடியூப் சேனல்லையும் வந்துட்டு நடிகைகள் பத்தி அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து சொல்றீங்க. அப்ப எல்லாரும் வந்து அவங்களுடைய ரெப்புடேஷன் பாதிக்கப்படுது, பாக்குறவங்க அவங்கள தப்பாவே பாப்பாங்க. ஏங்க ஏன் தப்பா பாக்குறாங்க? நீ சொன்னதுதான் நான் சொல்றேன். நீ சொன்னது தப்பு இல்ல, நான் சொன்னது தப்பா? நீங்க சொல்றத மக்கள் நம்பி பாக்குறாங்க. அதுல உண்மை அவங்க சொன்ன நம்ப மாட்டாங்களா? உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா? நான் கேக்குறது அவங்க சொன்ன நம்ப மாட்டாங்களா? உங்க மேல ஒரு மரியாதை இருக்கிறதுனால நீங்க சொல்றத மரியாதையை காப்பாத்துறதுக்காக தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். சினிமாவில் உள்ள சாக்கடையை சுத்தம் பண்ணணும், சினிமாவில் உள்ள அழுக்க சுத்தப்படுத்தணும், சினிமா இன்னும் பியூரிஃபை ஆகணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லி. அப்போ நீங்க சுத்தப்படுத்த வேண்டியது நடிகர்களை, டைரக்டரை, ப்ரொடியூசர்ஸ். நடிகைகளை பத்தி மட்டுமே டார்கெட் பண்ணி பேசுறீங்க. இல்லையே, தயாரிப்பாளரை பத்தி நீங்க சரியா கவனிக்கல. இல்ல நிறைய நீங்க பேசுனது நடிகைகளை பத்தி தான். அவள் கண்ணகி கிடையாது, உத்தமி கிடையாது, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணி பேசுறீங்க. நீ இந்த மாதிரி பதிவுகளை தான் நீங்க பாக்குறீங்க. நான் நல்ல பதிவுகள் எவ்வளவோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 100 பதிவுகள், இது வந்து ஒரு 5 தான் வந்துடும். இல்ல கடைசியா தான் இந்த கேள்வி, அதனால தான் கேட்டேன். நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணிட்டு கடைசியா